Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 16th April 2026, Thursday, வியாழக்கிழமை. சரி, வசனத்தை பார்ப்போங்களா இன்னைக்கு? அது மார்க் 16:14. Mark chapter 16 verse 14. Later he appeared to the 11 as they sat at the table, and he rebuked their unbelief and hardness of heart, because they did not believe those who had seen him after he had risen. அதன் பின் 11 வரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி, உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். யார? சீஷர்களை. உயிர்த்தெழுந்த பிறகும் இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகிறாராம். எவ்வளவு ஒரு அன்பான ஆண்டவர் பாருங்களேன். என்ன இங்க ஆண்டவர் பார்க்க வரணும்னா, ஆண்டவர் என்ன செய்றாரு? உயிர்த்தெழுந்து சிலருக்கு தரிசனமாயிருக்கிறார், பேசியிருக்கிறார். ஆனா சொல்றாங்க இயேசு உயிரோடு எழுந்துட்டாரு, உயிரோ எழுந்த பார்த்தோம். ஆனா அந்த சீஷர்கள் நம்பவில்லையாம். வசனம் சொல்லுகிறது 11 சீஷர்களும், அங்க யூதாஸ் இல்லை, அவன் மரித்து போனான். அந்த 11 பேர் நடுவில் தான் ஆண்டவர் பேசுறாரு. சரி, என்ன சொல்ல வருகிறார் என்றால், உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்கள் அவர்களை நம்பாமல் போனதனால், அவர்கள் நம்பாமல் போன நிமித்தம் அவர்கள் விசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும். இருதய கடினம் அருமையானவே, ஒன்று விசுவாசம், இரண்டாவது இருதய கடினம். இது ரெண்டையும் ஆண்டவர் கண்டித்தாராம். என்ன விசுவாசிக்கவில்லை? அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீ விசுவாசிக்கவில்லை. ஏன்னா பார்த்த சொல்றாங்க, ஆனா நீ அதை நம்பவில்லை. ஒன்று. இரண்டாவது, உன் இருதய கடினம். அப்படி என்றால் என்ன? உனக்கென்று உன்னை வைத்துக் கொண்டு அதிலே நீ உறுதியா இருப்பதுதான் இருதய கடினம். உன்னுடைய கடினம், இது தப்பு, இதான் உண்மை என்ற ஒரு சத்தியம் வரும்போது இந்த கடினமானது இலகுவாக மாற வேண்டும், மாம்சமாக மாற வேண்டும். அப்பதானே you have to accept the truth. Still you don't want to accept the truth and your heart is hardened. Jesus said hardened. He is condemning that. அது கடுமையாக ஆண்டவர் வன்மையாக கண்டிக்கிறார். ஏன் உன் இதயம் கடினமாக இருக்கிறது? ஏன் விட்டு கொடுக்க மாட்டுகிறாய்? ஏன் நீ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறாய்? உண்மை சத்தியம் என்பதை ஏன் நம்பாமல் போகிறாய்? மாற ஏன் விரும்ப மாட்டுகிறாய்? Sometimes we don't want to change ourselves, we don't want to repent because your heart is hardened. உன் இதயம் கடினமாக இருப்பதனாலே விசுவாசிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்ப முடியவில்லை, உன்னை ஒப்பு கொடுக்க முடியவில்லை, உன்னை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் உனக்குள் வருவாரானால் இவையெல்லாம் நடக்கும் அருமையானவர்களே. ஆக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நம்பி, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், my Lord is a resurrected Lord and he is alive and he is always watching and hearing my prayer. என்னை பார்த்து கொண்டு என் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாயானால் அருமையானவர்களே, இந்த கடினமான இருதயம் இருக்கிறதே, அது திருச்சபையை உடைத்துவிடும், குடும்பத்தை நாசமாக்கிவிடும், சமுதாயத்தை அலங்கோலமாக்கிவிடும் இந்த கடினமான இருதயம். ஆமாங்க. அதனால அப்படி நீங்கள் ஒரு கடினமான இதயம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் ஒப்பு கொடுங்க. இயேசு உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. நம்பி பாருங்க. உங்கள் இருதய கடினத்தை கொஞ்சம் மாற்றி ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய வழி, எங்களுடைய போக்கு, எங்களுடைய வாழ்க்கை என்று இல்லாமல் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிற உண்மையே பற்றிக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. காலை வேளையிலே உமக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. சுகவீனமாக இருக்கிறவங்க ஆண்டவரே, பலகீனமாக இருக்கிறவர்கள், தனிமையா இருக்கிறவர்கள், ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்கள், துணையை தேடுகிறவர்கள் எல்லாருக்கும் நீர் எல்லாமாக இருந்து ஆண்டவரே ஒரு அற்புதம் இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக. இயேசுவின் நாமத்திலே
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கடினமான இதயத்திலிருந்து விடுதலையாகின அனுபவம் உனக்கு உண்டா? You have the experience that you came out from the hardened heart? Take care and God bless.